பஞ்ச தன்மாத்திர சாயகா, 5 இந்திரியங்களை அம்பாகக் கொண்டவள் என்று அர்த்தம். 5 இந்திரியங்கள் எவையெல்லாம் என்றால் கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தோல். இவை அனைத்தும் 5 இந்திரியங்கள் ஆகும். இவற்றின் மூலம் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், சுவைக்கிறோம், நுகர்கிறோம், தொடு உணர்வை உணர்கிறோம். இந்த 5 இந்திரியங்களுக்கும் அடிப்படையாயிருப்பது மனமே ஆகும். வில் இருந்தால்தான் அம்பை எய்த முடியும், அதுவே சாத்தியம். அதே போலதான் மனதின் துணை கொண்டு இந்த 5 விதமான செயல்கள் நடைபெறுகின்றன. நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது, நம்முடைய மனமானது ஒடுங்கி இருக்கின்ற போது இந்த 5 இந்திரியங்களும் செயலற்று போகின்றன. ஆத்ம சாதனையின் வாயிலாக இந்த 5 இந்திரியங்களும் வெளி உலகில் பயணித்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு பயணித்து கொண்டிருக்கும் அந்த மனதை ஒடுக்கி நாம் அகம் நோக்கி திரும்புவதே தெய்வீகத்தின் வழியாகும். எடுத்துக்காட்டாக, நாம் கோயிலுக்கு செல்கிறோம். அங்கு இருக்கும் சிலையை தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கின்ற அந்த விக்கிரகத்தை ஜடப்பொருளாக நினைக்காமல் நாம் கடவுள் மயமாகவே நாம் கண்டு பழகுதல் வேண்டும். தெய்வம் அங்குள்ள விக்கிரகத்தில் மட்டும் அமைந்திருப்பது அல்ல. நாம் காண்கின்ற அனைத்து பொருட்களுமே கடவுளினுடைய புறத்தோற்றம் என்ற எண்ணத்தை நாம் மனதில் படிப்படியாக பழக்க வேண்டும். அதேபோல கடவுளுக்கு சாத்திய பூமாலை, சந்தனம் இவை எல்லாமே வழிபடுபவர்களுக்கும் அவர்கள் பிரசாதமாக வழங்குவார்கள். இவற்றை நாம் அணிந்து கொள்ளும்போது, அவற்றை அல்லது நெற்றியில் நாம் திருநீரிடுகின்ற பொழுது அந்த ஈஸ்வரனுடைய அருளை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும். கோவில்களில் ஏற்படுகின்ற ஓசைகள், அதாவது மேளதாளம், நாதஸ்வரம், இந்த ஓசைகள் அனைத்துமே நம்மளுடைய காதுகள் கேட்டு அவற்றில் நம்முடைய மனமானது அந்த ஓசையிலேயே நாம் லயிக்க வேண்டும். அவர்கள் உண்பதற்கு பிரசாதம் நமக்கு வழங்குவார்கள். அந்த பிரசாதத்தையும் ஈசனுடைய அருளோடு கூடியது என்று கருதி நாம் அவற்றை உண்ண பழக வேண்டும். கோவில்களில் நாம் தேவையில்லாத சொற்களுக்கு நாம் செவிசாய்த்தல் கூடாது. இவ்வாறு மனமானது 5 இந்திரியங்களோடு சேர்ந்து இந்த புற உலகை உணருமிடத்தில் அச்செயலில் தெய்வீகம் திகழ்கின்ற அளவு அது நம்முடைய முன்னேற்றத்திற்கு துணையாக விளங்குகிறது. இந்த 5 இந்திரியங்களையும் நாம் விவேகம் இல்லாமல் வெறும் லௌகீக வாழ்க்கையில் செயல்படுத்தி உலக பந்தத்தில் ஈர்க்கும் பொழுது அந்த செயலே ஜீவனை உலக பந்தத்தில் ஆழ்த்துகிறது. இவ்வாறு நாம் முதலில் கூறிய இந்த 11 நாமங்களில் சிருஷ்டியின் அமைப்பும் அதன் நோக்கமும் நன்கு விளங்குகின்றன. கடவுள் வழிபாட்டுக்கென்றே பிரபஞ்ச வாழ்வை பயன்படுத்துபவர்கள் மேலோங்கி வாழ்வார்கள். இந்த 11 நாமங்களிலும் இயற்கையினுடைய அமைப்பையும் அதனுடைய நோக்கத்தையும் பற்றி நாம் பார்த்தோம். இனி அடுத்து நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. அன்னை பராசக்தியானவள் சிவப்பு நிற வடிவில் சிவப்பு நிற வடிவில் வீற்றிருக்கிறாள். அத்தகைய சிவப்பு இந்த அண்டமெங்கும் வியாபித்து நிரம்பி இருக்கிறது. வழிபாட்டில் திருநீரும் திருமண்ணும் வெள்ளை நிறமாக காண்கிறது. அது புருஷ தத்துவத்தை விளக்குகிறது. இது புருஷ தத்துவத்தின் சின்னமாகும். அவைகளோடு சேர்ந்து வரும் குங்குமமானது சக்தியின், அதாவது அன்னை பராசக்தியின் சின்னமாக கருதப்படுகிறது.